ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 1லேருந்து 13 எபிசோடு மூவியாகவும் தனித்தனியாகவும் போட்டிருக்கேன். மூவியாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம மூவி சேனலை செக் பண்ணுங்க. மான்வா பாய் இந்தியான்னு இருக்கும். தனித்தனியாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு ஒரு சேனல் மெயினாக நான் வச்சிருப்பேன். அது ரெண்டுத்துலையுமே அப்லோட் ஆயிருக்கும். ஸோ மறக்காம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லிடுறேன், இதில் பாதி சாப்டரு பாதி அனிமேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி அனிமேஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, பாதி பேருக்காக தான் நான் போடுறது. சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அதனால இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்தும் இதோட கமெண்ட்ஸை பொறுத்தும் தான் இந்த மான்வாவை நான் கண்டினியூவே பண்ணுவேன். இல்ல டைரக்டா நம்ம மான்வா வரும்போதே பார்த்துடலாம். இந்த ஒரே ஒரு வீடியோ பாதி அனிமேஷன்ல இருக்கும். சரி, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் என்னால கண்டினியூ பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த அங்கிள் ஹாங்கு அவரு திறந்தவே இல்ல. அவரு எப்பயும் சாங் டீச்சரை பயங்கரமா அங்க கத்துவாரு. லுவ சான், நான் திரும்பவும் கிட்ட சொல்றேன், நீ பண்ற விஷயம் எதுவும் நல்லதே இல்ல. நீ இப்படி ரொம்ப அரகண்டா இருக்கிறதுக்கு காரணம் பிரின்சிபல் டுவாங்கோட ப்ரொடெக்ஷன்ல நீ இருக்க. அந்த கிழவனி இப்போவோ அப்போன்னு இருக்கான். அவனால பெருசா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி நம்ம லுவோ ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு தெரியும். பயங்கரமான டிராகன் ஸ்பீசிஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கு. அவருக்கு பாவம் பீஸ்ட் ஸ்பேஸே அங்க இல்ல. அவரெல்லாம் நம்ம ஃபேமிலி முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதனால யோசிமா, இதுக்கப்புறம் அவரோட நிலைமை என்ன ஆகும்னு. அங்க சாங்குக்குமே அது நினைச்சுதான் பயமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். லுவோ ஃபேமிலி மூலமா பிரின்சிபலுக்கு ஏதாச்சும் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது? நான் என்ன அங்கேயே போயிடுவா? அங்க இப்படி டீச்சர் யோசிக்கும் போது பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும், இந்த லோ ஃபேமிலியே இப்படிதான்ப்பா, அவங்களோட கோலை அடையிற வரைக்கும் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சிபல் டுவாங்கோ வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஓல்டு மேனால உங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அத்தனை நானே ஒரு கிழட்டு பீஸா இருக்கேன். இப்போவோ அப்போவோ என் வாழ்க்கை வந்து இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி மிரட்டல், இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் ஏகப்பட்ட முறை ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் நான் பழக்கப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அட பிரின்சிபல் டுவாங் நீங்களா? நம்ம ஹீரோவும் கேக்குறான், ஆமா பிரின்சிபல் டுவாங் என்ன இந்த பக்கம்? ஏன்னா இங்க போற போக்க பார்த்தா இந்த லூவோ ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறேன். மேனேஜர் யூ, இங்க உண்மையை சொன்னா உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஆகும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஆமா ஆமா பிரின்சிபல் டுவாங், யாரு யோசிச்சா அந்த லூவோ ஃபேமிலி கிட்ட கிங் லெவல்ல இருக்க பீஸ்ட் டேமஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு. அங்க இதெல்லாம் கேட்கும் போது ஹாங் என்ன யோசிப்பானா, இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிப்பான். இதனால உடனே நம்ம ஹாங்கும், இப்பயாச்சும் புரியுதா எங்க லோ ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலின்னு? நல்ல வேலை, இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் ஒண்ணி தான் இருக்கு. எங்க லூவோ சேனை எங்க லூவோ ஃபேமிலிக்கு நான் கொண்டு வரணும். இல்லன்னா அவ்வளவுதான். இதனால என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு ஆயிருக்கும்னு நல்லா யோசிங்க. அதனால நான் சொல்ற விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா லூவோ ஃபேமிலியை பத்தி தெரியும்ல. இப்படி நம்மால முன்னாடி இப்படி ஏத்தி ஏத்தி பேச நம்ம யூ என்ன சும்மாவா இருப்பான்? அப்படியா ஹாங், எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு அவசரப்படணும்? ஏதோ உங்க ஃபேமிலி கிட்ட கிங் லெவல்ல இருக்க பீஸ்ட் எல்லாம் இருக்கா, ஆனா அதை வச்சு பிரின்சிபல் டுவானை இங்க தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்ன? இப்போ பிரின்சிபல் கிட்ட வெறும் சாதாரணமான பீஸ்டுங்க தான் இருக்கு. ஆனா திடீர்னு உங்க கண்ணு முன்னாடியே நம்ம பிரின்சிபலோட பீஸ்ட் ஓல்டா ரேங்குக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க லூவோ ஃபேமிலி என்ன பண்ணும்? இதை கேட்கிற ஹாங்குக்கா அங்க சிரிப்பா இருக்கு. ஆமா யோ, யாரையா நீ? தம்பி, நீ இமேஜின் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பிரின்சிபல் டுவாங்கோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அது நொறுங்கி போய் பல வருஷம் ஆச்சு. அதனால அவரோட நொறுங்கி போன அந்த ஸ்பேஸை வச்செல்லாம் அந்த விஷயத்த பண்றது இம்பாசிபிள். நீ என்னன்னா என் முன்னாடி இப்படி ஜோக் பண்ணிருக்க. ஆனா நம்மால அந்த விஷயத்த அவளைக்கும் கண்டுக்கல. உடனே பிரின்சிபல் கிட்டயும், பிரின்சிபல் டுவாங் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நம்ம அந்த விஷயத்த பண்ணலாமா? எனக்கு அதுல பிரச்சனை இல்லையோ, எல்லா விஷயத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா நான் எல்லா விஷயத்துக்கும் கோஆபரேட் பண்ண தயாரா தான் இருக்கேன். எனக்கு பிரச்சனையே இல்ல. பிரின்சிபல் டுவாங், நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். அப்புறம் என்ன விஷயங்களை ஆரம்பிக்கலாம். ஓகே மிஸ்டர் யூ, நீங்க அப்படியே பண்ணுங்க. அங்க ஹாங்குக்கு தான் பாவம் ஒண்ணுமே புரியல. ஆளு யோசிக்கிறான், இவனால பெருசா என்ன பண்ண முடியும், சும்மா வாய் பேச்சுதான் அப்படின்னு தான் யோசிப்பான். ஆனா நம்ம யூவை பத்தி அவனுக்கு ஐடியாவே இல்ல. உடனே நம்ம யூவும் அவரோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள ஆளு கொண்டு போறான். இத பாக்குற ஹாங்குக்கு சுத்தமா ஐடியா இல்ல. எனக்கு புரியல, ஆமா எதுக்காக இவரோட பீஸ்ட அப்படியே அவருக்கு கொடுக்கணும்? அதுக்கும் மேல அந்த பையன் அவனோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்கு கொண்டு போறான். பிரின்சிபல் டுவானுக்கு இந்த பையன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஏன்னா ஜஸ்ட் இவன் ஒரு ஆர்டினரியான பீஸ்ட் ஷாப்போட ஓனர், அவ்வளவுதான். மத்தபடி இவன் கிட்ட ஸ்பெஷலா எதுவுமே தெரியல. அப்புறம் எதுக்காக இந்த நேஷனோட ஒரு கிரேட்டான பில்லர் பிரின்சிபல் டுவான் அவரு இவன மாதிரி ஒரு பர்சனை இப்படி நம்பணும்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஆளு பார்க்க ஒரு சாதாரணமான பையன் மாதிரி இருக்கலாம், ஆளு கிட்ட பயங்கரமான எபிலிட்டி பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்குமோ? இல்ல இல்ல, நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. என்னதான் அந்த பையன் உண்மையிலேயே டேலண்டடா அந்த பீஸ்டை எவால்வ் பண்ணாலும் பிரின்சிபல் டுவானால அங்க பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அது ஆல்ரெடி ஷேட்டர் ஆயிடுச்சு. அதனால
அதனால அந்த அளவுக்கு பெரிய பேர்டனை அவரால் தாங்க முடியாது. சரி பார்க்கலாம் அந்த பையன் பெருசா அப்படி என்னதான் பண்ண போறான்னு. இதே மாதிரி சில பல செகண்ட்ஸ் அங்க போகுது. நம்மால சீனா பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸ் உள்ள இருந்து வரான். பிரின்சிபல் டுவான், நான் என்ன உங்களை ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சிட்டேனா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீங்க போய ஒரு சில செகண்ட் தான் ஆச்சு. சரி என்னோட பீஸ்ட் பெட்டு அவன் வந்து எப்படி இருக்கான் கொஞ்சம் சைட்ல பாருங்க. அங்க சீனா குட்டியா போன அந்த கொரிலா அது இப்போ கிங் அங்க வெளில வந்து நிக்கும். அது ஒரு ஏப் எவல்யூஷனா அடைஞ்சிருக்கு. அதோட பவர் லெவல்லாம் இப்போ பங்கமா இருக்கு. இப்படி தன்னோட பீஸ்ட் அங்க எவாலானனால இந்த விஷயம் அவருக்கும் அங்க ஃபீல் ஆகுது. அட இந்த ஃபீலிங் ஆல்ரெடி நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேனா? என் பீஸ்ட் எவாலானனால நானும் ஃபைனலி ஓலாட் ரேங்குக்கு வந்துட்டேன். நான் கற்பனை செஞ்சதை விட இந்த பவர் இது உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. ஏதோ நான் இளமையான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி அவரோட ஆராவை பத்தி அங்க சொல்லிருக்கேன். அங்கிள் ஹாங்கு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். யோ அதுக்கு பாசிபிளி வாய்ப்பே இல்ல. எப்படி உன்னால இதை கட்டுப்படுத்த முடியுது? எப்படி அந்த பவர் உனக்கு வரும்? ஏன்னா ஆல்ரெடி உன்னோட பீஸ்ட் டைமிங் ஸ்பேஸ் தான் அப்படியே நொறுங்கி போயிடுச்சுல. இந்த மாதிரி நிலைமையில எப்படி உன்னால பிரேக் த்ரூ பண்ண முடியும்? நம்ம பிரின்சிபல் டுவாங்கோட ஆராவே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்டான லெவல்ல இருக்கும். அவரு லைட்டா ஒரு பார்வை தாங்க பாப்பாரு. அதுக்கே ஆளு நிக்க முடியாம அப்படியே முட்டி போறான். ஆமா எதுக்காக இந்த அளவுக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க ஆளு தன்னுடைய பீஸ்ட அங்க சமன் பண்ணலாம் அப்படின்னு அங்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஹாங்கு என்னதான் முக்கி பார்த்தாலும் முடங்கி பார்த்தாலும் அங்க பீஸ்ட் சமன் ஆகுற மாதிரியே இல்ல. ஏன் என்னால இங்க என்னோட பீஸ்ட சமன் பண்ண முடியல? அப்பனா உன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஷியல் சப்ரேஷன் அது எந்த விடவும் ஸ்ட்ராங்கா என்ன? என்னடா ஆச்சு? என் ஆறாவை பார்த்து உனக்கு புரியலையா என்ன? நான் கரண்டா இப்போ ஓவர்லாட் ரேங்க்ல இருக்கேன். இந்த ரேங்க் முன்னாடி கிங் ரேங்க் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்படி இருக்கும் போது சமன் பண்றது என்ன? உன்னால நிக்கவே முடியாது என் முன்னாடி. நான் முன்னாடி எல்லாம் என்ன யோசிப்பேனா, இவெல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, அசால்ட்டா அவனை மேனிபுலேட் பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஆனா அவன் இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து நிக்கிறான். அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா. அப்பனா நான் இது வரைக்கும் ரூமர்ஸா கேள்விப்பட்டேன் அந்த லெஜெண்டரியான பீஸ்ட் பிரீடர் அது வந்து நீயா என்ன? ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க யாருமே இப்ப இல்ல இப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த விஷயம் எப்படி உண்மையாகும்? உண்மையை சொன்னா இந்த பீஸ்ட் டேமிங் உலகத்துல இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறேன், நான் இருக்கிற வரைக்கும் சாங்க உன்னால தூக்க கூட முடியாது. சைட்ல நம்ம பிரின்சிபல் டுவாங்கும், ஹாங் உனக்கு இப்பயே ஒரு கடைசி வாய்ப்பை வந்து கொடுக்கறேன். சாங் கிட்ட போயிட்டு மரியாதையா மன்னிப்பு கேளு. அப்படி மரியாதையோட மன்னிப்பு கேட்டனா இந்த இடத்தை விட்டு சேஃபா நீ போகலாம். யோ பிரின்சிபல் டுவானு வயசாயிச்சா இல்ல உன் மூளை குழம்பி போயிடுச்சா? நான் எதுக்காக இவ்வளவு மாதிரி ஒரு பர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஆனா நான் சொல்ல வேணாம், மன்னிப்பு கேட்கலன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு. அவருக்கும் அங்க கிளியும். இதனால அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. லுவோ சாங், இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மிஸ்டேக் எல்லாமே நம்ம ஃபேமிலியோட ஃபால்ட் தான். அதனால தயவு செஞ்சு நம்ம ஃபேமிலியும் என்னையும் மன்னிச்சிரு என்ன? நம்ம யூவும் கேட்கிறான். ஆமா லோ ஃபேமிலி எல்லாருக்குமே அங்க தெரியும் அவங்க உனக்கு பண்ண விஷயம் தப்பு தானே. ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக ரியாக்ட் பண்ணல? எனக்கு இப்போ அந்த ஃபேமிலியை பத்தி ஒரு துளி கவலை இல்ல. ஏன்னா எல்லாமே ஒரு மெமரிஸா பாஸ்ட்ல ஏற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அவங்க என்ன வேணா பேசட்டும், நான் கண்டுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஹாங்கு நம்ம பிரின்சிபல் டுவாங் கிட்டயும் சாரி கேட்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல பிரின்சிபல் டுவாங்கும், யூ நீங்க பண்ண விஷயத்தினால இப்போ நான் ஓவர்லாட் ரேங்க்குக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் நான் எப்படி ரீபே பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இதுக்கான பிரைஸை நீங்க பே பண்ணாலே போதும். எல்லாத்துக்குமே ஒரு பிரைஸ் வந்து இருக்கும். பிரச்சனை இல்ல, பிரைஸை நான் பே பண்ணிடுறேன். ஆனா இப்பயே சொல்லிடுறேன், எங்க ஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பிரீடிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு இது வரைக்கும் இன்னமும் பிரைஸை வந்து ஸ்பெசிஃபிக்கா எவ்வளவுதான் பே பண்ணணும் அப்படின்லாம் ஃபிக்ஸே பண்ணல. அதனால வரவங்க கிட்டயே நாங்க விட்டுருவோம், இந்த மாதிரி எவ்வளவு பே பண்ணமோ பே பண்ணுங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பிரைஸா அவங்களும் பே பண்ணிட்டு போவாங்க. மிஸ்டர் யூ மாதிரி ஒரு லெஜெண்டரியான பிரீடருக்கு அமௌண்ட்டை நான் ரொம்ப கம்மியா பே பண்ணிட்டா ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அதே மாதிரி அவரு பண்ண விஷயம் அது வந்து ஒரு பிரைஸ்லெஸ் ஆன விஷயம். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே இங்க பண்ணவே முடியாது. ஈவன் இதுக்காக என்னோட வெல்த் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் அது பத்தவே பத்தாது. இப்படி நாலு யோசிச்சிங்கன்னே அங்க பேமெண்ட் அடிக்க நம்ம யூக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது பாக்குற நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அமௌண்ட் 5 பில்லியன். என்னது 5 பில்லியனா? என்கிட்ட லிக்விடிட்டியா எவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு. அதனால இதை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு பிரச்சனையே இல்ல, நீங்க தாராளமா அடிக்கடி நம்ம ஷாப்புக்கு வரலாம். மேனேஜர் யூ உங்ககிட்ட இன்னொரு ரெக்வஸ்டையும் நான் வைக்கணும். கரெக்டா 2 நாளுக்கு அப்புறமா மேஜிக் சிட்டில ஒரு பெரிய ஆக்ஷன் அது ஏற்பட போகுது. ஆக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல, இந்த ரொம்ப ரேரான ஐட்டம் பெரிய பெரிய ஐட்டம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஏலம் விட்டு வாங்குறதுக்கான ஒரு இடம் தான் அது. அப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கான இன்விடேஷனை நீங்க கொடுக்குறீங்க அதானே? உங்க லெவலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிரஸ்டீஜியஸான இன்விடேஷன் அது கிடைக்கும். அது ஒன்றும் இல்லாம அந்த ஆக்ஷன் அதுல ஸ்பெஷலா
உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட்டான ரூமும் இருக்கும். அதே மாதிரி கடைசியா ரொம்ப கிராண்டான ஐட்டம்க்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற பீஸ்ட்டுங்களையும் அங்க போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. என்னதான் அதுக்கு பிரைஸ் இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட பீஸ்ட்னால அவங்க எல்லாருமே வாங்குவாங்க. அது ஒண்டி இல்லாம மர்ச்சன்ட்ஸ் மூலமா எல்லா பணமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஹேண்டலிங் ஃபீயும் 0 தான். அதனால அதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். இதை கேட்கிற நம்மளும் யோசிக்கிறான். கிட்டத்தட்ட இன்னமும் 7 குட்டி குட்டி பீஸ்ட்டுங்க இருக்கு. இப்போ அதை வித்தா ஒண்டிதான் எனக்கு இன்னொரு ஒரு பங்கமான பீஸ்டும் அங்க கிடைக்கும். அது எப்படிப்பட்ட பீஸ்டா இருக்குமோ, அதுவும் காட் லெவல்ல ட்ரிபிள்எஸ் ரேங்க்லயும் இருக்கும். இப்போ அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஆக்ஷன் அதுதான் ஒரு பெஸ்டான டிசிஷனா இருக்கும். அப்புறம் என்ன பிரின்சிபல் டுவாங், இது எனக்கு டபுள் ஓகே. உங்ககிட்ட என்னென்ன பீஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்க ஆளும் அந்த பீஸ்ட்டை வந்து காட்டுறான். ஆனா நம்மளுக்கு அவளைக்கும் அது ரிவீல் பண்ணல. அதுல ஒரு பீஸ்ட்டை பத்தி நம்மளுக்கு தெரியும். அதாங்க அந்த எத்துவாம அது. நம்ம யூ அங்க சொல்லிடுறான், இதுக்கான பிரைஸை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணி வித்துருங்க. என்ன மேனேஜர் யூ, எங்களை நீங்க தாராளமா நம்பலாம். கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் ஏற்படாம நாங்க பாத்துக்கிறோம். இப்படி நம்ம டுவாங் அங்க சொல்லிட்டு போவாரு. நெக்ஸ்ட் சீன்ல டுவாங் அங்க ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் அங்க புரியுது. ஆமா, நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த லூயு அவனை ஒரு பர்மனன்டான இன்ஸ்ட்ரக்டரா மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதானே? ஆமா அதேதான். அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன? பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப யங்கா இருக்கான். அதே மாதிரி அவனோட ஏஜுக்கு குவாலிஃபிகேஷன் அதுவும் செட்டே ஆகல. இப்படி இருக்கும் போது அவனை மாதிரி ஒரு பர்சனை எதுக்காக ஒரு பர்மனன்டான ப்ரொஃபஸரா நீங்க மாத்தணும்? அதே விஷயத்தை தான் பக்கத்துல இருக்க அதே பர்சனும் அவங்க சொல்லுவாரு. ஆமா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் அந்த அந்த பையனையும் தாக்குனது இல்லாம அவங்க அம்மாவையும் ஆளு பயங்கரமா தாக்கியிருப்பான். இந்த மாதிரி ஒரு கொடூரமான பர்சனை நீங்க போஸ்டிங்ல போடணுமா என்ன? அப்படி இவனை மாதிரி ஒரு பர்சன் இன்ஸ்ட்ரக்டரா மாறிட்டா மத்தவங்களும் எப்படியும் இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. உடனே நம்ம பிரின்சிபல் டுவாங்கோ, சரி சரி உங்களோட ரீசன்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒரு சைடு நல்லா யோசிச்சு பார்த்தா ஏகப்பட்ட பசங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் அங்க கிடைச்சிருக்கும். அது எல்லாத்துக்குமே ரீசன் நம்ம யூ தான். ஆமா, அவரு சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். எல்லாருமே யூவால ட்ரெயின் செய்யப்பட்ட பசங்க தான். ஆனா அவங்க 2 பேருக்குமே நம்ம யூ ப்ரொஃபஸரா மாறதுல விருப்பமே இல்ல. டுவாங் உடனே அவரோட 6வது அங்க வெளிப்படுத்துவாரு. அதை பாக்குற 3வது ப்ரொஃபஸரும், அட என்ன இது, அப்போனா நீங்க ஓலாட் அந்த ரேங்க்குக்கு போயிட்டீங்களா என்ன? ஆமா அதேதான். இதுக்கும் ஒரு ரீசனா இருக்குது நம்ம யூ தான். யூக்கு உண்மையிலேயே டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையிலேயே அவருக்கு இந்த பொசிஷன் இது போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கும் மேல கூட அவனை போடலாம். சரி, அவன் ப்ரொஃபஸரா இருக்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? இதை கேட்கிறவங்க 3 பேருமே இல்லைன்னு சொன்னாலும் உங்க சைட்ல இருக்க அவங்க 2 பேருக்குமே பயங்கரமா வயிறு எரியுது. இந்த பிரின்சிபலுக்கு என்னதான் ஆச்சு? அவனை மாதிரி ஒரு பர்சனை எதுக்காக அவரு வைஸ் பிரின்சிபலா போடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ப்ரொஃபஸரா போடுறதே பெரிய விஷயம், இதுல அது வரை கேக்குதா? சரி, நீங்க எல்லாருமே ஒத்துக்குனீங்க. அப்புறம் என்ன, நம்ம யூ இன்னில இருந்து ஒரு பர்மனன்டான ப்ரொஃபஸரா இருக்க போறான். அவனுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் நம்ம கொடுக்க போறோம் ரிசர்ச்சுக்காக. அங்க இதை கேட்கிற மத்தவங்களும், ஆமா நீங்க அதை பண்ண போறீங்களா என்ன? ஆமா இல்லையா பின்ன. ஏன்னா அவனோட ரிசர்ச் அது ரொம்ப பெருசா இருக்கு. அவனோட ரிசர்ச் அது என்னன்னா ஏன்ஷியன்டான பீஸ்ட்களை ஆளு ரெசரெக்ட் பண்ண போறான். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணும்போது யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். அது ஒண்டி இல்லாம நம்ம யூக்கு 20 பில்லியன் ரிசர்ச்சுக்காக அங்க கொடுக்கப்படும். இதை கேட்கிற அவங்க ஆச்சரியமா வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யூக்கும் ஒரு மெசேஜ் வரும். நீங்க இதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஸரா இருக்க போறீங்க. உங்களுக்கு 20 பில்லியன் அதுவும் ரிசர்ச்சரா கிடைக்குது. 20 பில்லியனை வச்சு என்ன நல்லா பண்ணலாம்? அதே மாதிரி இந்த பழங்கால ஸ்டடீஸ பத்திலாம் படிக்கிறது எனக்கு சுலபமான விஷயம் தான்ப்பா. ஏன்னா ஆன்யூ லிட்டரலா இந்த ட்ரீயோட காட் மாதிரி. அதாவது அவ பல்லாயிரம் வருஷமா இந்த உலகத்துல இருக்கா. அவளுக்கு இந்த பழங்கால விஷயம் எல்லாத்த பத்தியும் நல்லாவே தெரியும். அவ சொல்ல சொல்ல மீதி விஷயத்த நான் பண்ணாலே போதும், வேலை அசால்ட்டா முடியும். ஆனா போன்ல பணமும் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் செலவு செய்யாம இருந்தா அது நல்லா இருக்காது. செலவு செய்ய வேண்டியதான். நாளைக்கே அந்த ஆக்ஷன் அதுவும் ஏற்பட போகுதுல. சரி போயிட்டு அங்கேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு வரான். டுவானோ அவங்க வெயிட் பண்ண இருப்பாரு. டுவாங்க மீட் பண்ணவனே டுவாங்க அவங்க சொல்லுவாரு, வாங்க மிஸ்டர் யூ, உங்களுக்குன்னு பிரைவேட்டான ஒரு ஸ்பெஷலான ரூமும் இருக்கு. ஆள் அந்த ரூமுக்கு வர அது பங்கமா இருக்கு. எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க மாதிரி அப்படி இருக்கு. இங்கல இருந்து ஆக்ஷனுக்கான வியூவும் செம்மையா இருக்கு. இங்கதான் நம்ம ஹீரோவோட பீஸ்டும் இப்ப விற்க போதே. சீன் அப்படியே நம்ம சூவை நோக்கி வரும். ஆளும் அவங்க கேக்குறான், ஆமா அப்பா நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? ஏன்னா இந்த ஆக்ஷன் இது பிரின்சிபல் டுவாங் அவரு மூலமா ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆக்ஷன் தான் இது. நம்ம பிரின்சிபல் டுவாங் ஆல்ரெடி நம்ம யூவோட சைட்ல இருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம வரணும்? மகனே நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. பிரின்சிபல் டுவாங் என்னதான் ஓலா ரேங்க்குக்கே போனாலும் கண்டிப்பா நம்ம ஃபேமிலி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு பேரு அந்தஸ்து எல்லாமே இருக்கு. அதனால அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற?
பயப்படுறேன். ஆனா என்னடா ஆனா ஊனா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீ ஏகப்பட்ட விஷயங்கள பண்ண போற. ஏன்னா டிராகன் ரிலேயத்துக்கு நீ போகணும். அங்க போயிட்டு உன்னோட ரேங்க்கையும் நீ ஏத்தணும். எஸ் ரேங்க்லேருந்து டபுள் எஸ் ரேங்கா நீ எப்போ மாறுவ? அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் எஸ் ரேங்க் அதுவும் இருக்கு. நீ வேற ரீஃபைன் பண்ணணும். அப்படி ஒண்டி உன்னால பண்ண முடியாம ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம ஃபேமிலியோட வாரிசு தான் இந்தோ உனக்கு தகுதியே இல்லாத மாதிரி ஆயிடும். அப்பா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பா நான் போவேன். கண்டிப்பா என்னோட எஸ் ரேங்க் டேலண்ட் ரெண்டுத்தையுமே ஒன்னாக்கி டபுள் எஸ் நான் மாத்துவேன். அதுக்கப்புறம் நம்ம யூலாம் ஒண்ணுமே இல்ல அசால்ட்டா நான் அவனை கொன்றுவேன். யூவை முட்டி போட வச்சு எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹியூமிலியேட் பண்ணலாம். ஆனா பாவம் ஆளுக்கு தெரியல ட்ரிபிள் எஸ்ஸுக்கான டேலண்ட் ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அது பத்தாதுன்னு காட் லெவல்ல இருக்க பீஸ்டுங்களும் இருக்கு. அங்க இப்பதான் அப்பாவும் சொல்லுவாரு, உனக்கு தெரியுமா சு எதுக்காக நம்ம இந்த ஆக்ஷனுக்கு வந்திருக்கோன்னு? நான் ஒன்னும் உன்னை சும்மா இங்க கொண்டு வரல. எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் வந்து இருக்கு கண்ணா. ஏன்னா இந்த ஆக்ஷன்ல கரண்டா உன்கிட்ட இருக்கிற அந்த டிராகன் அதை விடவும் பெட்டராவும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற மாதிரியும் உனக்கு பெட்டு கிடைக்க போகுது. என்னப்பா சொல்றீங்க, உண்மையாவா? இந்த ஆக்ஷன்ல அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குதா என்ன? ஆமாண்டா, ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. எப்பெல்லாம் ஒரு ஏரால பயங்கரமான டிசாஸ்டர் ஏற்படுமோ அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு அழிவை தடுக்கணும்னு சொல்லி இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்க அவங்க ஹைபர்னேஷன் மாதிரி ஒரு விஷயத்துக்கு போவாங்க. அந்த டிசாஸ்டர் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க ஏந்துப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அப்புறம் தான் அவரு சொல்றாரு, உண்மையை சொன்னா இந்த ஆக்ஷனுக்கு அந்த லெஜெண்டரியான பிரீடர் அவரு மூலமா சில பல பீஸ்டும் இங்க அனுப்பப்பட்டிருக்கு. அதுல இருக்க ஒன்னே ஒண்ணு அது ஒன்னே உன்கிட்ட வந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ வேற லெவல் ஆயிடுவ. அது ஒரு லெஜெண்டரியான பிரீடர் கிட்ட இருந்து வந்த ஒரு பீஸ்ட். அதனால நம்ம ஃபேமிலியும் வேற லெவலுக்கான உச்சத்தை அடையும். ஆமா அதேதான். அப்போனா நம்ம யூவை நம்மளால காலடியில விளைவிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் அந்த பிரீடர் மூலமா விற்கப்படுற அந்த பீஸ்ட அதை நம்ம வாங்கணும். நம்ம ஃபேமிலியும் ஒரு பெரிய பதவியில இருக்க ஒரு ஃபேமிலி. அந்த பிரீடரை ஒண்டி நம்ம பக்கத்துக்கு இழுத்துட்டா போதும். நம்ம யூலாம் ஒண்ணுமே நம்ம முன்னாடி இல்ல. ஆமாப்பா ஆமா, நம்ம யூவோட அரகன்ஸ நம்மளால அடக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த யூக்கு புரியும் அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு. இப்படி ஆளு சொல்றதோட எங்கே அந்த எபிசோடும் முடியுது. ஆனா இவங்களுக்கு அங்க ஐடியாவே இல்ல அந்த லெஜெண்டரியான பிரீடர் அது வேற யாரும் இல்ல, அது நம்ம யூ தானே. யூன்னு தெரியாம இவங்க இருக்காங்க. யூவோட பீஸ்ட் தான் இங்க வந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், என்னென்ன பிரச்சனை ஏற்பட போகுது. அதே மாதிரி நம்ம யூவும் இதுக்கப்புறம் தான் 4வது பீஸ்ட அன்லாக் பண்ண போறான். அதுவும் ஆப்வியஸா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ பார்க்கலாம் இவங்க மூஞ்சில எப்படி நம்மால கரிய பூச போறான்னு. மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.